ராஜசேகர் வந்து ராஜேஸ்வரிய பயங்கரமா டென்ஷன் படுத்ததுனால என்ன பண்றதுனே தெரியாம ராஜேஸ்வரி வந்து மயூரிக்கும் ஸ்வேதாக்கும் ஃபோன் பண்ணிட்டு, நான் உங்களை எதுக்கு அனுப்பி வச்சேனே தெரியல, நீங்க அங்க ஜாலியா என்ஜாய் பண்றதுக்காக அனுப்பி வச்சேன், அந்த கண்மணியும் அன்பையும் ஒண்ணு சேராம சண்டையை மூட்டிட்டு பிரச்சனை வரணுங்கிறதுக்கு தானே உங்க ரெண்டு பேத்தையும் அனுப்பி வச்சேன். நீங்க என்னமோ நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ற மாதிரி அங்க போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸ்வேதா வந்துட்டு, பாட்டி இல்ல பாட்டி, நாங்க ரெண்டு பேரும் வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கோம், ஏதாவது ஒரு பிரச்சனை வரணுங்கிறது தான் நாங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு தான் இருக்கோம், ஆனா அதுக்கும் மீறி நடந்துருது, நாங்க என்ன பாட்டி பண்றது. ராதா வந்து இதெல்லாம் ஒட்டு நின்னு கேட்டுட்டு, ஓ இது இவங்களோட வேலைதானா, நான் தான் வந்திருக்கிறல்ல, எப்படி இவங்க ரெண்டு பேத்தையும் வந்து பிரிச்சிருவாங்க நானும் பாத்துறேன். ராதா வந்து சிவகாமிக்கு போன் பண்ணிட்டு, அண்ணி இங்க பாருங்க அண்ணி, எங்க அம்மா பண்ற வேலை கொஞ்சம் நெஞ்ச வேலை இல்ல, இன்னமும் அவங்க திருந்தவே மாட்டிக்கிறாங்க, நான் எப்படியாவது இருந்து இந்த கண்மணியும் அன்பையும் ஒன்னும் சேராம நான் இங்க இருந்து போக மாட்டேன், எதுவுமே எங்க அம்மாட்ட இப்போதைக்கு கேட்காதீங்க, நான் அங்க வந்து வச்சுக்கிறேன், எங்க அம்மா எவ்வளவுதான் பட்டாலும் திருந்தவே மாட்டேங்கிறாங்க பாத்தீங்களா, இன்னமும் இந்த கண்மணியும் அன்பையும் எப்படியாவது பிரிக்க வைக்கணும்னு தானே பாக்குறாங்க. கதிர் வந்து அந்த போட்டோகிராஃபர் மேல பயங்கரமா சந்தேகம் வருது, ஒருவேளை இது அக்காவோட ஹஸ்பண்டா இருக்குமோ, இங்க வந்திருப்பாங்களோ, நம்ம சந்தேகப்படுறது கரெக்ட் தான் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. கதிர் வந்து அந்த போட்டோகிராஃபரை யாருங்கிறத கண்டுபிடிப்பாங்களா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.